ஊடகத்தில் செய்தியாளர் கடுமையா நடந்துக்கிறாரு, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாருன்றது ஒரு தொடர்கதையாவே இருந்துட்டு இருக்குது. தொடர்களை எத்தனை இடத்துல நடக்குது? உங்ககிட்ட இது கடுமையா நடந்துக்கிறாரா? கேள்வியா வச்சா பரவாயில்ல. நீங்க கேள்வியை கேட்க தெரியாம ஒரு கேள்வியை கேட்கறது, அதுக்கு நாங்க விளக்கம் சொன்னா மரியாதையா பேசுங்கிறது. அப்போ கோவரமா வராதா? எனக்கு மரியாதை கத்திட்டு எனக்கு கோவரமா வராதா? நீங்க ஒரு அரசியலை சார்ந்து ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்துல போய் இருந்துக்கிறீங்க. அவர் உங்களுக்கு காசு கொடுக்குறாரு, சம்பளத்தை வாங்குறதுக்கு முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க. நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? கேள்வி கேட்கும்போது கண்ணியமாக பதில் சொல்வதும், மரியாதை கடைபிடிப்பதும், நாகரீகத்தை கடைபிடிப்பதும் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கும் இருக்கு. புரியுதா? அதை கவனமாச்சு. எத்தனை இடத்துல சகிப்புனா என்ன வேணாலும் பேசுவீல்ல. சகிப்புத்தன்மை இருந்தால் நான் ஏன் எந்த வேலையை செய்கிறேன்? நான் சினிமா எடுத்து பொழைச்சிட்டு இருந்திருக்கலாம்ல. சகிப்புத்தன்மை கூடாதுதான். அநீதியை கண்டு சகித்து கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம். அநீதியை கண்டு நீ கோவப்படுவேனால் நீனும் என் தோழனேங்கிறான் சேகுவாரா. எங்கள் பாட்டை ரவுத்திரம் பழகுங்கிறான். நான் இப்போ எதை செய்யலாம்? நீங்கள் ஒழுங்கா இருங்க, நான் ஒழுங்காக பதில் சொல்லுவேன். நீங்கள் நல்ல கேள்விகளை வைங்க, நான் அழகான பதில்களை சொல்லுவேன், தேவையான பதில்களை சொல்லுவேன். நீங்கள் அதை விட்டுட்டு என்னையே நீங்கள் எது பண்ணணும்னு வச்சுக்கிறீங்களேன். நான் பேச கற்றுக்கிட்டது எப்படி மேடையில் பேசுங்கிறதுலாம் ரொம்ப பின்னாடி. எப்படி சண்டை போடுறேன்னு தான் 5 வயசுல எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால பேசுகிற சிம்மானதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க.